சாந்தி. 8/2/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இறைவனின் உதவிகரமாய் சேவை செய்யக்கூடிய உண்மையான மீட்பு படையை சேர்ந்தவர்கள். நீங்கள் அனைவருக்கும் அமைதிக்கான தீர்வை வேண்டுதலை வழங்க வேண்டும். கேள்வி: குழந்தைகள், உங்களிடம் யாரேனும் அமைதிக்கான தீர்வை வேண்டுதல் செய்தால் அவர்களுக்கு எந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும்? பதில்: உங்களுக்கு இங்கேயே அமைதி வேண்டுமா? இது அமைதியான உலகம் அல்ல என்று தந்தை கூறுகின்றார். இதை அவர்களிடம் கூறுங்கள். அமைதியானது சாந்தி தாமத்தில் மட்டுமே கிடைக்கும். அதனை மூல வதனம் என கூறப்படுகின்றது. ஆத்மா சரீரத்தில் இல்லாத பொழுது அமைதி இருக்கும். சத்தியுகத்துல தூய்மை, சுகம், அமைதி இவை அனைத்தும் இருக்கும். தந்தைதான் வந்து இந்த பிராப்தியை கொடுக்கின்றார். நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அனைத்து மனிதர்களும் எனக்குள் ஆத்மா இருக்கின்றது என புரிந்துள்ளனர். ஜீவாத்மா என கூறுகின்றனர் அல்லவா? முதலில் ஆத்மா, பிறகு ஷரீரம் கிடைக்கின்றது. யாரும் தன்னுடைய ஆத்மாவை பார்த்தது கிடையாது. ஆனால் ஆத்மா என்பதை மட்டும் புரிந்துள்ளார்கள். எவ்வாறு ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும், ஆனால் பார்க்க முடியாத? அதே போல பரம்பிதா பரமாத்மாவுக்கும் கூறப்படுகின்றது. ஆத்மாவும் சரி, பரமாத்மாவும் சரி, ரெண்டு பேருமே இந்த கண்களால பார்க்க முடியாதவர்கள். ஆனா ஆத்மாவை ஆத்மாவால புரிஞ்சுக்க முடியும், பரமாத்மாவையும் புரிந்து கொள்ள முடியும். பரமாத்மா எனில் பரமாத்மா தான். அவரை இரு கண்களால பார்க்க முடியாத, தன்னையும் தன்னுடைய தந்தையையும் பார்க்க முடியாது. நாமளே கண்ணாடியில பாக்குறோம், நம்ம உருவத்தை தான் பாக்குறோம். நான் ஒரு ஆத்மா அந்த கண்ணோட்டத்துல பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் பரமாத்மாவையும் இந்த இரு கண்களால பார்க்க முடியாத. ஏனெனில் இந்த கண்களால பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு நாள் என்ன ஆகும்? அழியக்கூடியத. எல்லா பொருளுமே மனிதர்கள்ல இருந்து உடலை பார்க்கலாம், உயிரை பார்க்க முடியாத. ஏன்னா உயிருக்கு அழிவு கிடையாது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றது என கூறுகின்றனர். ஆனால் சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை. 84 லட்சம் பிறவிகள் என கூறுகின்றனர். உண்மையிலேயே 84 பிறவிகள் மட்டுமே அதிகபட்சம் எடுக்கின்றோம். குறைந்தபட்சம் ஒரு பிறவி, அதிகபட்சம் 84 பிறவிகள் ஆகும். ஆனாலும் எந்தெந்த ஆத்மாக்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றனர் என தெரியாத. ஆத்மா தந்தையை அழைக்கின்றது, ஆனால் தந்தையை பார்த்தது கிடையாது. சரியானபடி புரிந்து கொள்ளவும் இல்லை. தன்னை பற்றியே புரிந்து கொள்ளவில்லை எனில் கடவுளை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவர்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறவர் யாரு? இதைத்தான் தன்னை உணர்தல் என கூறப்படுகின்றது.
இதனை தந்தையை தவிர வேறு யாராலும் உணர வைக்க முடியாத ஆத்மா என்பது என்ன? எப்படி பார்க்கின்றது? எங்கிருந்து வந்தது? எத்தனை பிறவிகள் எடுத்தது? எத்தனை வேஷம் போட்டு இந்த உலகம் எனும் நாடக மேடையில நடிச்சிட்டு இருக்கு. இவ்வளவு சின்ன ஆத்மால 84 விஷயம் எப்படி அடங்கி இருக்க? இதுல எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கு? புள்ளியில இவ்வளவு விஷயங்களா? இதனை பற்றி யாருக்குமே தெரியாத தன்னை பற்றியும் தந்தையை பற்றியும் புரிந்து கொள்ளவே இல்லை. இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட மனித நிலையின் உயர் நிலையாகும். இவர்கள் இந்த உயர்ந்த நிலையை எப்படி அடைந்தார்கள் என யாருக்கும் தெரியாத மனிதர்கள் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்கள் வைகுண்டத்தில் எஜமானர்களாக இருந்தனர் என கூறுகின்றனர். ஆனால் இவர்கள் அதனை எப்படி அடைந்தார்கள், பிறகு எங்கு சென்றார்கள் என எதுவும் தெரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது நீங்கள் அனைத்தும் அறிந்துள்ளீர்கள். இதற்கு முன் உங்களுக்கு எதுவுமே தெரியாத எவ்வாறு குழந்தைகளுக்கு பாரிஸ்டர் பட்டத்தை பற்றி தெரியாது அல்லவா? எப்படி பாரிஸ்டர் ஆக போறாங்க அப்படின்றது குழந்தைங்களுக்கு தெரியாத அதே குழந்தைங்க வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சு அப்புறம் அதே லா காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சு உள்ள போறாங்க. படிச்சு முடிச்சுட்டு வெளில வரும்போது பாரிஸ்டரா வராங்க. குழந்தையில என்ன தெரியும்? வருங்காலத்துல பாரிஸ்டர் ஆக போறோம்னு தெரியுமா என்ன? தெரியாது. ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாரிஸ்டர் ஆகுறாங்க. அது போலதான் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய போஸ்ட் கூட அப்படிதான். வைகுண்ட பதவியிலே உயர்ந்த பதவி ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணாவது. படிப்பின் மூலமாகத்தான் இந்த பதவியை இவர்கள் அடைகின்றார்கள். பாரிஸ்டராக டாக்டராக ஆவதற்கு அனைவரிடமும் புத்தகம் இருக்கின்றது அல்லவா? அதுக்கு தனியா காலேஜ்ல படிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இதற்கு அது போல லக்ஷ்மி நாராயண் ஆகணும், தேவதை ஆகணும்னா அதுக்கு ஏதாவது அட்மிஷன் ஆகணுமா? எங்க அட்மிஷன் கிடைக்கும்? என்ன புக்ஸ் படிக்கணும்? இந்த காலேஜ்ல ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டியில தான் அட்மிஷன். புக்கோட பேரு ஸ்ரீமத் பகவத் கீதை. இது சிவனால் அருளப்பட்ட கீதையாகும். இதனை கூறியது யார்? காட் சிவா. ராஜ யோகத்தை கற்று தந்தவர் யார்? அவரேதான். இது யாருக்குமே தெரியாத கீதை அப்படின்னாலே கிருஷ்ணா சொன்ன மாதிரி காமிச்சிருக்காங்க. பெயரை மாற்றி விட்டார்கள். சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுகின்றது. அவரே வந்து சிவனே நேரில் வந்து நம்மை கிருஷ்ணபுரியின் எஜமானனாக மாற்றுகின்றார். கிருஷ்ணர் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தார் அல்லவா? ஆனால் சொர்க்கத்தை பற்றி கூட யாருக்குமே தெரியாத பிறகு கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் கீதை சொன்னதாக ஏன் கூறப்படுகின்றது? கிருஷ்ணரை துவாபர யுகத்திலும் லக்ஷ்மி நாராயணரை சத்தியுகம் கிருத்தா யுகத்திலும் ராமரை திரேதா யுகத்திலும் கொண்டு வந்து விட்டார்கள் சாஸ்திரத்துல. லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யத்தில் எந்த விதமான இடர்பாடுகள் இருப்பதாக காட்டப்படவில்லை. கிருத்தா யுகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிதான் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணரோட ராஜ்யத்துல கம்சனும் ராமரோட ராஜ்யத்துல ராவணனும் இருந்ததாக காட்டியுள்ளார்கள். ராதே கிருஷ்ணா தான் வளர்ந்த பிறகு ஸ்வயம்வரம் ஆன பிறகு ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனாக மாறுகின்றார்கள் என்பது யாருக்குமே தெரியவில்லை.
இதுதான் முற்றிலும் அறியாமை எனும் இருளாகும். அறியாமையைத்தான் இருள் என்று கூறப்படுகின்றது. ஞானத்தை ஒளி என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது ஞான ஒளி ஏற்றுபவர் யார்? அவர்தான் சிவ தந்தை ஆவார். ஞானமானது பகல் என்றும் பக்தியானது இரவு என்றும் கூறப்படுகின்றது. இந்த பக்தி மார்க்கமானது பல பிறவிகளாக நடைபெற்று வருகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். ஏணிப்படியில் இறங்கி வந்து கலைகளும் குறைந்து விட்டன. கட்டிடம் புதியதாக உருவானாலும் பிறகு நாளடைவில் அதன் ஆயுட்காலம் குறைந்து கொண்டே வருகின்றது. முக்கால் பாகம் பழையதாக ஆகிவிட்டாலும் பழமையானது என்றுதான் கூறுவார்கள். அவர்தான் அனைவருக்கும் தந்தையாக, அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவராக, அனைவருக்கும் படிப்பினை தருபவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக இறைவனே பூமியில் அவதரித்து இருக்கின்றார். உங்களிடத்தில் லட்சியமும் இருக்கின்றது. நீங்கள் இந்த கல்வியை கற்று தன்னுடைய சிம்மாசனத்தில் அமரப்போகின்றீர்கள். மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். சத்தியுகத்துல அநேக தர்மங்கள் இல்லை. ஒரே ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. அநேக தர்மங்கள் இல்லை என்பதை காலச்சக்கரத்தின் சித்திரத்தில் புரிய வைக்கின்றீர்கள். அந்த நேரத்துல மற்ற ஆத்மாக்கள் நிராகாரமான உலகத்தில் இருப்பார்கள். இந்த ஆகாயம் வெற்றிடமாக இருக்கின்றது. அனைத்திலும் பரமாத்மா இருக்கின்றார் என கூற முடியாத காற்றிலும் ஆகாயத்திலும் பகவான் இருப்பதாக மனிதர்கள் புரிந்திருக்கின்றார்கள். இப்பொழுது தந்தை வந்து புரிய வைக்கின்றார். தந்தையிடம் பிறவி எடுத்த பிறகு உங்களுக்கு கல்வியை தருபவர் யார்? தந்தையே ஆன்மீக டீச்சராக இருந்து கற்பிக்கின்றார். நன்றாக படித்து முடித்து விட்டால் பிறகு உங்களை தன்னோடு அழைத்து செல்வார். பிறகு நீங்கள் இவ்வுலகத்திற்கு வந்து விடுவீர்கள். இப்பொழுது வேகமாக ஓடுங்கள் என தந்தை கூறுகின்றார். நல்ல முறையில் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஓடுங்கள் அப்படின்றது நல்ல முறையில சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த கல்வியை கற்றுக் கொடுங்கள். இல்லையெனில் இவ்வளவு பேருக்கு எப்படி கற்பிக்க முடியும்? தந்தைக்கு அவசியம் உதவியாளர்களாக ஆவீர்கள் தானே. இறைவனின் உதவியாளர்கள் என பெருமையாக கூறப்படுகின்றது அல்லவா? ஆங்கிலத்தில் கூட சால்வேஷன் ஆர்மி, மீட்பு படை என கூறப்படுகின்றது. எதற்காக மீட்க வேண்டும்? அமைதி வேண்டும் என்று அனைவரும் கேட்கின்றார்கள். மற்றபடி அவர்கள் மீட்பு படை அமைதியை வழங்குகின்றார்களா என்ன? யார் அமைதியை வேண்டுகின்றார்களோ அவர்களிடமே கூறுங்கள், இந்த உலகத்தில் அமைதி வேண்டுமா என தந்தை கேட்கின்றார். இந்த உலகம் சாந்தி தாமம் இல்லையே. அமைதி சாந்தி தாமத்தில் மட்டுமே இருக்கும். அதுவே மூலவதனம் என்று கூறப்படுகின்றது. ஆத்மா சரீரத்தில் இல்லையெனில் அமைதி இருக்கும். தந்தை மட்டுமே வந்து இந்த பிராப்திகளை தருகின்றார். புரிய வைப்பதற்கு உங்களிடம் நல்ல யுக்தி இருக்க வேண்டும். கண்காட்சியில் கவனித்து பார்த்தால் நிறைய பேருடைய தவறுகள் தென்படும். ஏனென்றால் புரிய வைப்பவர்கள் வரிசைப்படிதான் இருக்கின்றார்கள் அல்லவா? அனைவரும் ஒரே மாதிரி இருந்தால் நிமித்த சகோதரி
இன்னாரை சொற்பொழிவு செய்ய அனுப்புங்கள் என எழுதுவதற்கு அவசியமே இருக்காது. அட நீங்களும் பிராமணர் தானே என கூறினால், பாபா இன்னார் என்னை விட திறமசாலியாக இருக்கின்றார் என கூறுகின்றனர். திறமை மூலமாக மனிதர்கள் உயர் நிலையை அடைகின்றார்கள் அல்லவா? வரிசைப்படிதான் இருக்கின்றனர். பரீட்சையில ரிசல்ட் வெளிவரும் பொழுது உங்களுக்கு தன்னை பற்றிய காட்சி கிடைக்கும். பிறகு புரிந்து கொள்வீர்கள், நாம் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை. எந்த விதமான பாவமும் செய்யாதீர்கள். தேகதாரிகளின் மீது பற்றுதலை வைக்காதீர்கள் என சிவ தந்தை கூறுகின்றார். இது 5 தத்துவங்களால் ஆன சரீரமாக இருக்கின்றது. பஞ்ச தத்துவங்களை பூஜை செய்வது, நினைவு செய்வது கூட தவறுதான். இந்த கண்களால் பார்த்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட சரீரதாரியை பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல சில சாமியாருங்க சிவோகம், நானே கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பூஜை நடக்குது. ஞான மார்க்கத்துல சில பேரு தேகதாரிகளை நினைக்கிறாங்க. அது ரெண்டுமே ஈக்குவல் தான் இல்லையா? 5 தத்துவங்களுக்கு பக்தியில பூஜை பண்றது தெரியாம பண்றாங்க. ஞான மார்க்கத்துல ஞானம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனுஷங்களை நினைக்கிறது அப்படின்றது 5 பூதங்களை நினைக்கிறதுக்கு சமம். அதனால பாபா சொல்றாரு, தேகம் மற்றும் தேகதாரிகள் மீது உள்ள பற்றை நீக்குங்கள். பற்று இருக்கிறதுனாலதான் நினைவு வருது. ஆத்மாவிற்கு இப்பொழுது ஞானம் கிடைத்திருக்கின்றது. அதனால தேகதாரிகளை பார்க்க வேணாமா, பேச வேணாம்னா பேசுங்க, பாருங்க. உங்க வீட்லயே இருக்காங்க, வெளியில போனாலும் எல்லா மனுஷங்களும் தேகத்துலதான் இருக்காங்க. ஆனா அவங்கள ஆத்மாவா பாருங்க. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். நானும் ஆத்மா, அவங்களும் ஆத்மா. அப்ப அந்த சகோதர அன்பு வரும், வெறுப்பு வராது. அதனால சகோதர ஆத்மாவா எல்லாரையும் பாருங்க. சரீரமா பார்க்கும் பொழுதுதான் பல பிரிவினைகள்லாம் ஞாபகத்துல வரும், வெறுப்பும் வரும். அதனால ஆத்மாவா பாருங்க. ஆத்மாவிற்கு இப்பொழுது ஆத்ம ஞானம் கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது நாம் வீடு திரும்ப செல்லக்கூடிய நேரமாகும். பிறகு வைகுண்டத்திற்கு வருவோம். ஆத்மாவை புரிந்து கொள்ளதான் முடியுமே தவிர ஆத்மாவை கண்களால் பார்க்க முடியாது. திவ்யமான பார்வையினால தனது வீடு மற்றும் ஸ்வர்க்கத்தை பார்க்க முடியும். குழந்தைகளே, மன்மனாபவ மத்தியாட்சி பவ. அதாவது மன்மனாபவ என்றால் மனதினால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மத்தியாஜி பவ என்றால் பிரம்மா விஷ்ணு சங்கர்ல மத்தியத்துல இருக்கிறவர் யாரு? விஷ்ணு. விஷ்ணு தான் நம்மளுடைய லட்சியம், குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மத்தியாஜி பவ அப்படின்னா மத்தியத்தில் இருப்பவரை போல ஆக வேண்டும். அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பு. நம்மளோட லட்சியமே அதுதான். அதாவது தந்தை மற்றும் விஷ்ணுபுரியை நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகின்றார். மன்மனா பவனா தந்தையை நினைக்கிறது, மத்தியாஜி பவனா மத்தியத்தில் இருக்கிற விஷ்ணுவையும் விஷ்ணுபுரியையும் நினைவு செய்ய வேண்டும். உங்களுடைய லட்சியம் கூட இதுதான் இல்லையா? இப்பொழுது நாம் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு செல்வார்கள் என குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். அனைவரும் சத்தியுகத்திற்கு வர முடியாது. உங்களுடையது தெய்வீகமான தர்மமாகும். இங்கு உள்ளவை மனித தர்மமாகும். மூலவதனத்தில் மனிதர்கள் இருப்பது கிடையாது. இங்குதான் மனித உலகம் இருக்கின்றது.
மனிதர்களே தமோ பிரதானமாகவும் மற்றும் சத்தோ பிரதானமாகவும் ஆகின்றார்கள். நீங்கள் முதலில் சூத்திர குலத்தில்தான் இருந்தீர்கள், இப்பொழுது பிராமண குலத்தில் இருக்கின்றீர்கள். இந்த குலங்கள் அனைத்தும் பாரதவாசிகளுடையது. தேவதா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா, பிராமன், வேற எந்த ரிலீஜன்லயும் கிடையாது. காஸ்ட் சிஸ்டம் பாரத நாட்டுல மட்டும்தான் இருக்கு. வேறு தர்மத்தை சார்ந்தவர்கள் தங்களை பிராமண வம்சி, சூரிய வம்சி தேவதைகள் என கூற மாட்டார்கள். இந்த நேரம் அனைவரும் உலகமே சூத்திர குலத்தை சார்ந்தவர்களாக உள்ளனர். 5 விகாரங்கள் நிறைந்தவர்களை தான் சூத்திரர்கள் என்று சொல்லப்படுகின்றது. தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரி, சூத்திரர்கள் சம்பூர்ண விகாரி. ஒரு குறிப்பிட்ட காஸ்ட் குறிக்கிறது கிடையாது. முழு உலகமே சூத்திர குலம்தான். எல்லாருக்கும் எல்லா விகாரமும் இருக்கு. உலகம் இற்று போய்விட்டது. நீங்கள் பழைய நிலையை அடைந்த பிறகு முழு மரமும் இற்று போய் தமோ பிரதானமாக விட்டது. பிறகு முழு மரமும் எவ்வாறு சத்தோ பிரதானமாக மாற முடியும்? சத்தோ பிரதானமான புதிய மரத்துல, புதிய உலகத்தில் தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. பிறகு நீங்கள் சூரிய வம்சத்திலிருந்து திரேதாயுகத்துல சந்திர வம்சத்திற்கு வந்தீர்கள். மறுபிறவியில் வர வேண்டும் அல்லவா? சத்தியுகத்துல ஸ்ரீபாபா நம்மள சூரிய வம்சியாக்கி அமிச்சாரு. அதனால நான் சத்தியுகத்திலே இருப்பேன், நான் கீழே இறங்க மாட்டேன், திரேதாயுகத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. டிராமால நம்ம எல்லாருமே கட்டுப்பட்டிருக்கோம். கடவுள் மட்டும் கட்டுப்படல, ஒவ்வொரு ஆத்மாவும் கட்டுப்பட்டிருக்கு. நடிச்சுதான் ஆகணும், வந்துதான் ஆகணும். இங்க என்ன நடக்குதோ அது டிராமால இருக்கிறதுனாலதான் நடக்குது. அதுக்கப்புறம் துவாபர யுகம் வருது. அப்ப வைஷ்ய குலத்தை சார்ந்தவர்களாக அனைத்து பாரதவாசிகளும் மாறுகின்றார்கள். கலியுகம் வருது. சூத்ர வம்சத்தை சார்ந்தவர்களாக மாறுகின்றனர். இவை அனைத்தும் புதிய விஷயங்கள் ஆகும். நமக்கு கற்பிக்கின்றவர் ஞான கடலாக இருக்கின்றார். அவரை பதீத பாவனராக விளங்குகின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இறைவன் இருக்கின்றார். நான் உங்களுக்கு ஞானத்தை தருகின்றேன். நீங்கள் தேவி தேவதைகளாக ஆன பிறகு இந்த ஞானம் இருக்காது என சிவ தந்தை சொல்கின்றார். சிவன் வாக்கு சத்திய வாக்கு. தேவதை ஆனதுக்கு அப்புறம் ஞாபகம் இருந்தா ஐயோ கீழே இறங்க போறமே நினைச்சு கவலைப்படும். தேவதைகள் கவலைப்படக்கூடாது தானே. அதனால சத்தியுகத்துல போன உடனே பாஸ்ட் ஹிஸ்டரி மறந்துரும். அஞ்ஞானிகளுக்கு தான் ஞானம் கொடுக்கப்படுகின்றது. அனைத்து மனிதர்களும் அஞ்ஞானம் என்ற இருளில் இருக்கின்றனர். நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கின்றீர்கள். 84 பிறவிகளின் கதையை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் முழுமையான ஞானம் இருக்கின்றது. பகவான் இந்த உலகத்தை ஏன் படைத்தார் கேக்குறாங்களே, ஏன் படைத்தான் ஆண்டவன் அப்படின்னு கேக்குறாங்க. மோட்சம் எங்களுக்கு கிடைக்காதா? பிறவா நிலை கிடைக்காதா? நாங்க இப்படியே நடிச்சுட்டே தான் இருக்கணுமா என்று சில மனிதர்கள் கேட்கின்றார்கள். மோட்சம் அப்படின்னா இதோட க்ளோஸ், இனிமே நான் பிறக்க மாட்டேன், எனக்கு வேணாம், இந்த உலகமும் வேணாம், டிராமாவும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா அடுத்த சைக்கிள்ல யாருங்க நடிக்கணும்? உங்க ரோலை நீங்க தான் பிளே பண்ணணும். அனாதை நாடகம் அல்லவா? ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டு இது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றது என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இதில் கவலைப்படுவதில் என்ன இருக்கின்றது? கவலைப்பட்டா இறந்தவங்க வந்துருவாங்களா? ஒருவேளை வந்தா கவலைப்படுங்க.
ஆத்மா மீண்டும் அடுத்த நடிப்பை நடிக்க போகுது. இந்த ரோல் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். வேஷத்துல இருந்து வெளியில வந்திருக்கு அப்படின்னாலே ரோல் முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் ரோல் என்ன ப்ளே பண்ண போகுது, எப்படி ப்ளே பண்ண போகுது, அதுக்கு உங்களால முடிஞ்ச யோக தானம் பண்ணுங்க. இறந்தவர்கள் திரும்ப ஒருவேளை வருவாங்க அப்படின்னா தாராளமா அழுகுங்க, நல்லா அழுகுங்க, முப்பாரி வச்சு கூட அழுகுங்க. அவங்க திருப்பி வராங்கன்னா உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லுங்க, இறந்து போய் 1 மாசம் ஆகுது அல்லது 6 மாசம் ஆகுது, அவங்க வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? உங்க வீட்ல அலோவ் பண்ணுவீங்களா? சேர்த்துப்பீங்களா? இறந்து போய் பல மாதங்கள் கழிச்சு ரிட்டர்ன் வராங்க. பல வருஷங்கள் கழிச்சு இல்ல. இப்பதான் ஒரு சில மாதங்கள்ல ரிட்டர்ன் வராங்க. என்ன பண்ணுவீங்க? பயப்படுவீங்களா? சேர்த்துப்பீங்களா? அப்புறம் ஏங்க இவ்ளோ அழுகை? அ ஏன் அழுகை? அழுகுறதுனால ஏதாவது லாபம் இருக்கா? ம். இப்பொழுது நீங்கள் அனைவரும் பற்றுதலை வெல்ல வேண்டும். சுடுகாடு போன்ற உலகத்துல ஏன் பற்றுதல் வைக்க வேண்டும்? இதுல துக்கம் தான் இருக்கின்றது. இன்று குழந்தையாக இருந்து நாளை அதே குழந்தை என்ன பண்றாங்க, வளர்ந்து அப்பா அம்மா தான் படிக்க வைக்கிறாங்க, பெரிய ஆள் ஆகுறாங்க, சொத்தையும் அவங்களுடையதான் கொடுக்குறாங்க. ஆனா அது எனக்கு மட்டும் சொந்தம் கொண்டாடுறாங்க. சப்போஸ் பேரண்ட்ஸ் சொல்றாங்க அது எல்லாருக்குமே பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த சொத்துக்களை அப்பா அம்மாவுக்கு கூட கொடுக்காம சுயநல எண்ணத்தோட தனக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மாதிரி அபகரிக்க கூட இந்த காலத்து கலியுக மனிதர்கள் தயங்குவதே கிடையாது. சொந்த அப்பா அம்மாகிட்டயே சண்டை போடுறாங்க. சரீரத்தை கொடுத்தவர் அவங்ககிட்டே என்ன பண்றாங்க, சொத்துக்காக சண்டை போடுறாங்க. அதனாலதான் இந்த உலகத்துக்கு வந்து அனாதை உலகம் அப்படின்னு சொல்றோம். காப்பாற்றுபவர் யாருமே இல்லாம சில இடங்கள்ல மகனே தாயை தந்தை கொலை பண்றாங்க சொத்துக்காக. அவங்க அப்ப கேக்குறதுக்கு ஆளே இல்லை பாத்தீங்களா? அனாதையா இருக்கிறாங்க. அனாதை பிணங்கள் நிறைய இருக்கு. இந்த உலகமே அனாதைகளோட உலகம் தான். அதனாலதான் சிவன் வந்திருக்கிறாரோ, உங்களுக்கு நீங்கெல்லாம் அனாதை கிடையாது, நான் இருக்கேன் உங்களுக்கு. சனாத் அப்படின்னா இறைவனே துணைவனாக இருக்கக்கூடியவர். சனாத்தன தர்மத்துக்கு அர்த்தம் அதுதான். அனாதைகளை தான் சனாத்தா மாத்துறாரு. கடவுளே துணையா இருக்காரு. தாயுமாய் தந்தையுமாய் இறைவன் இருக்கிறாரு. நானா செத்தா போயிட்டேன், நீங்க ஏன் அனாதை பால இருக்கிறீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இப்ப யாரு தவறு செய்யறாங்களோ அவங்களுக்கு நீங்க செய்யறது தவறுதான், இப்படி எல்லாம் பேரண்ட்ஸ் திட்டக்கூடாது, அடிக்க கூடாது, கொலை செய்யற அளவுக்கு போலாமா? அவங்க தானே உங்களை பெத்து வளர்த்து படிக்க வச்சாங்க. உங்களுக்கு சொத்து வேணும்னா நீ படிச்சு சம்பாதிங்க. அதுக்காக அவங்களோட சொத்துல போயிட்டு அதுக்காக சண்டை போடலாமா? இந்த மாதிரி கேக்குறது கூட ஒருத்தர் இல்லைங்க இந்த உலகத்துல. தந்தை அப்படிப்பட்ட நிலையை பார்த்து செல்வந்தராக ஆக்குவதற்காக வந்திருக்கிறாரு. எல்லாரும் ஏழைகள் ஆயிட்டாங்க. யார குறை சொல்றது? இப்ப வந்து இந்த சொத்து பிரச்சனையே இல்லாம ஒரு உலகத்தை படைக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கிறாரு. தந்தை வந்து அனைவரையும் பொக்கிஷம் நிறைந்தவர்களாக மாற்றுகின்றார். அனைத்து சண்டை சச்சரவுகளையும் நீக்குகின்றார். சத்தியுகத்துல எந்த சண்டை சச்சரவும் இருக்காது. முழு உலகத்தின் சச்சரவுகளை நீக்குகின்றார். பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். வெற்றி முரசு கொட்டுவாங்க. கடவுள் வந்துட்டாருன்னு பிரத்யக்ஷதா நடக்கும். இங்கு மாதர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். இவர்களை
அடிமையாக நடத்துகின்றார்கள். உலகத்துல தாலி எல்லாம் கட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கணவன் தான் கண் கண்ட தெய்வம், உன்னுடைய குரு ஈஸ்வரன் எல்லாமே பதி பரமேஸ்வரன் தான் அப்படின்லாம் லௌகிகத்துல சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் செல்வின்னு பேரு, அதாவது செல்வி அப்படின்ட்டு அவங்களோட பேர் போட்டவங்க திருமதின்னு பேரை மாத்திக்கிறாங்க. இனிஷியலை சில பேர் மாத்துவாங்க, தந்தையோட இனிஷியலை. அப்புறம் வந்து ம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட இனிஷியல் கூட போட்டுக்கிறாங்க. இப்போ சிவ் பாபா வந்திருக்கிறாரு, மாதர்களை முன்னாடி வைக்கிறாரு. உங்களை யாரும் வெல்ல முடியாதுங்க, கடவுளே உங்களுக்கு வந்து வந்தே மாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. தாய்மார்களை வணங்குகின்றேன், மாதர்களை வணங்குகின்றேன். உங்களுக்கு தந்தை அனைத்து நெறிமுறைகளையும் கற்றுத் தருகின்றார். டிசிப்ளின்னா என்ன, நல் ஒழுக்கம்னா என்ன கத்துத்தராரு. ஏன்னா எது ஒழுக்கம்னே தெரியாம வளர்றாங்க குழந்தைங்க. பேரண்ட்ஸ் சொன்னா கேக்குறது இல்ல. ஆனா பேரண்ட்ஸ்க்கே முதல்ல சரியா தெரியுமான்னு தெரியலையே. அவங்க எப்படி குழந்தைங்கள டிசிப்ளின்டா வளர்க்க முடியும்? எல்லாரும் அப்படி இல்ல. ஒரு சில பேரண்ட்ஸ் அப்படி இருக்காங்க. அப்ப அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? நீ சரியான்னு தானே கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கு. நிறைய சமுதாயம் அப்படி இருக்கு. அதனால கடவுள் வந்து டிசிப்ளின சொல்லிக் கொடுக்கிறாரு. பற்றுதலை வென்ற ராஜாவின் ஒரு கதை இருக்கின்றது. இவை அனைத்தும் உருவாக்கப்பட்ட கதையாகும். சத்தியுகத்துல திடீர் மரணங்கள் ஏற்படாத, சரியான நேரப்படி ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கும். இப்பொழுது இந்த சரீரம் முதுமை அடைந்து விட்டது. பிறகு புதியதை எடுத்து சிறிய குழந்தையாக பிறக்க வேண்டும் என காட்சி கிடைக்கும். சத்தியுகத்துல 150 வருஷம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சுய விருப்பத்தோட சரீரம் விடுவாங்க. 150 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருவாங்க. அதனால மகிழ்ச்சியோட சரீரத்தை விடுவார்கள். இங்க எவ்வளவு வயசானாலும் நோய்வாய்ப்பட்டாலும் சரீரத்தை விட்டா நல்லதுன்னு நினைச்சா கூட, அவ்வளோ கண்டிஷன்ல இருந்தாலும் சாகறதுக்கு ரெடி இல்லை. பகலெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இந்த யமன் வந்து என்னை கூட்டு போயிட்டா நல்லா இருக்கும், கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, பேச முடியல, பேசினா எனக்கே கேட்கல, நடக்க முடியல, பெட் ரிடனா இருக்கிறேன், பேசாம கடவுளே என்னை கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு நேரத்துல ஐயோ எம்மா வந்துட்டான், எம்மா வந்துட்டான்னு பயப்படுறாங்க. அது எதுக்கு இவ்வளோ பயம்? காலையில என்ன சொல்றீங்க, கூட்டிட்டு போக சொல்றீங்க, நைட் ஆனா பயம் வருது, மரண பயம் வரலாமா? இறக்கும் நேரத்துல அழுகுறாங்க. இப்ப நீங்க அப்படிப்பட்ட, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது செத்துட்டா ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிட்டு அழுகுறாங்க. ஆனா செத்துட்டா எல்லாமே இருக்கு, ஆத்மாக்கு சாவே இல்லை, இது உங்களுக்கு தெரியும். உங்களை அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கடவுள் அழைச்சிட்டு போக போறாரு. அங்கு அழுகையே இருக்காது, ஒரு டிராப் கண்ணீர் வராது. சத்தியுகத்துல தேவதைகள் அழமாட்டாங்க, அங்கு மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அட நாம இந்த உலகத்திற்கு எஜமானனா ஆக போறோம். பாரத நாடு முழு உலகத்திற்கும் எஜமானனாக இருந்த நாடு ஆகும். இப்பொழுது துண்டு துண்டா ஆகிவிட்டது. நீங்களே பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்தீர்கள், பிறகு பூஜாரியாக ஆகிவிட்டீர்கள். பூஜிக்க தகுந்தவராக பூஜாரியாக பகவான் ஆவது இல்லை. அவரும் பூஜாரியாக ஆகிவிட்டால் பூஜிக்க தகுந்தவராக யாரால ஆக்க முடியும்? நாடகத்துல தந்தையின் பங்கு வேறுபட்டது. ஒருவர் மட்டுமே ஞான கடல் ஆவார். அவர் எப்பொழுது வந்து ஞானத்தை தருகின்றாரோ, அனைவருக்கும் சத்கதி தருகின்றாரோ, அப்பொழுது
அவருக்கு மகிமை ஏற்படுகின்றது. அவசியம் அவர் பூலோகத்துல வரணும்ல. இப்ப இவ்ளோ சிவன் கோவில் இருக்கே, ஏதோ பண்ணியிருக்கணும்ல. இல்லாம வருமா? காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு சொல்வாங்க. மிகப்பெரிய வேலை பண்ணியிருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே இறை கல்வி கற்றுத் தராரு. ஆத்ம ஞானத்தை போதிக்கின்றார். படிப்பை கற்றுத் தருபவர் யார் என்பதை முதலில் புத்தியில வைக்க வேண்டும். திருமூர்த்தி, காலச்சக்கரம் மற்றும் கல்பவிருட்சம் மரம். இவை முக்கியமான சித்திரங்கள் ஆகும். நாம் சத்தியுகத்துல வர முடியாத, நாம வேற ரிலிஜனை சார்ந்தவங்க அப்படிங்கிறத கல்பவிருட்ச மரத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். நாம எதுவும் எக்ஸ்பிளைனே பண்ண வேணாம். ஏன்னா சத்தியுகத்துல தேவதைகள் மட்டும்தானே இருப்பாங்க. அப்ப நாம திரேதாயுகத்துக்கும் வர முடியாது. துவாபரயுகத்துல இருந்து தான் வருவோம் போல அப்படின்னு அவங்கவுங்க ரிலிஜியன் முடிவு எடுத்துப்பாங்க. இந்த காலச்சக்கரத்தை பெரியதாக உருவாக்க வேண்டும். அதில் தெளிவாக எழுதப்பட வேண்டும். சிவ் பாபா பிரம்மா மூலமாக ஆதி சனாத்தன் தேவி தேவதா தர்மம் மற்றும் புதிய உலகத்தை உருவாக்குகின்றார். சங்கரர் மூலமாக பழைய உலகத்தை அழிக்கின்றார். பிறகு விஷ்ணு மூலமாக புது உலகத்தை பரிபாலனை செய்ய போகின்றார். இதனை தெளிவுபடுத்த வேண்டும். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா காண்பிக்கின்றார்கள். இருவருக்கும் தொடர்பு இருக்கின்றது அல்லவா? விஷ்ணுவோட நாபியிலிருந்து ஒரு தாமரை மலர், அதுல இருந்து பிரம்மா வராரு. வரும்போதே வெள்ளை தாடி மீசையோட பிறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 60 வயசுலதான் பிரம்மா வராரு தாதா லேக்ராஜுக்கு. குழந்தை பிறக்கும் போதே 60 வயசு. அதனால பிரம்மாவை வயதானவராக காமிச்சிருக்காங்க. பிரம்மா ஒரு உலகத்தை படைச்சாரு. அதுல மனிதர்களை, எல்லா ஜீவராசிகளையும் படைச்சாரு. ஆனா இந்த மனுஷங்களும் சரி, மற்ற விலங்கினங்களும் சரி, உயிர்ப்பு இல்லாம இருந்தாங்களாம். அதாவது ஏதோ நடைப்பிணங்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவர் சரஸ்வதிய படைச்சாரு. சரஸ்வதி வீணை வாசிப்பாங்க. அவங்க சரஸ்வதி படைக்கும் போதே யூத். அப்ப படைச்ச அடுத்த செகண்ட் வீணை வாசிப்பாங்க. அந்த வீணையோட நாதத்துல நடைப்பிணங்களுக்கெல்லாம் உயிர் கிடைச்சது. அவங்க எல்லாருமே உலகத்துக்கே ஒரு உயிரோட்டம் வந்தது சரஸ்வதினாலதான் அப்படின்னு ஐதீகம். இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா, பிரம்மா மூலமா சிவன் படைக்கிறாரு. இருந்தாலும் இந்த உயிர்ப்பு கொடுத்தது அம்மா மூலமா. ஞான வீணையை வீட்டி பாபா பிரம்மா மூலமா ஞானத்தை கொடுத்தாலும் அது சின்ன தாய் பறவை தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த அரிசிய 2-3 பீஸா உடைச்சு, ஏன்னா அந்த குட்டி குழந்தைங்கள ஃபுல் அரிசி சாப்பிட முடியாது. அது சின்ன சின்ன துண்டுகளா கொடுக்கும். அது மாதிரி அம்மா மூலமா என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க ஞானத்தை சின்ன சின்ன பீஸா, அதாவது மனன சிந்தனை பண்ணி பாமர மக்களுக்கு கூட புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் உயிர்ப்பு வந்துச்சு. அப்படிதான் பிரம்மா சரஸ்வதி மூலமா புது உலகம் படைக்கப்படும். இதே பிரம்மா சரஸ்வதி தான் அடுத்த பிறவியில ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ நாராயணாக போறாங்க. பிரம்மா சரஸ்வதிக்கும் லக்ஷ்மி நாராயணுக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கு. அதுக்காக தான் அந்த சிலை வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மா சரஸ்வதி பிறகு லக்ஷ்மி நாராயண் ஆகின்றார்கள். ஏறும் கலை ஒரு பிறவியில, அப்புறம் லக்ஷ்மி நாராயண் ஆனதுக்கு அப்புறம் இறங்கும் கலை ஆரம்பிக்குது. லக்ஷ்மி நாராயண் பிரம்மா சரஸ்வதி ஆகிறதுக்கு 84 பிறவிகள் எடுக்க வேண்டியதா இருக்கு. சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது சரியா, இல்ல சிவ் பாபா சொல்றாரே அது சரியா? யாரு சொல்றது கரெக்ட் என சிவ தந்தையே கேட்கின்றார். உண்மையான
சத்திய நாராயணன் கதையை நான் கூறுகின்றேன். சத்திய தந்தை மூலமாக நாம் நரனிலிருந்து நாராயணனாக ஆகின்றோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது. மனிதர்களை இங்கு தந்தை, டீச்சர், குரு என கூறுவது கிடையாது. இதுவே முக்கியமான விஷயமாகும். குருவை அப்பா, டீச்சர் என்று சொல்ல முடியுமா? குருவா தானே பார்ப்பாங்க. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. குருனா தானா ரெஸ்பெக்ட் வரும். அப்பா, டீச்சருக்கு இல்லாத மரியாதை குரு மேல வரும். இங்கு நம்மளுக்கு சிவ் பாபா ஜென்மம் கொடுத்து அப்பா ஆகிறாரு. ஞானத்தை சொல்லி கொடுத்து டீச்சர் ஆகிறாரு. தன்னோட அழைத்து செல்ல போறாரு. முக்தி, ஜீவன் முக்தி கொடுத்து குரு ஆகிறாரு. எந்த மனிதரையும் தந்தை, டீச்சர், குரு என கூற முடியாது. ஆனா நாம சொல்லலாம், சிவ தந்தை, தந்தையானவர், தாயும் ஆனவர், ஆசிரியராக விளங்குகின்றார், சத்து குருவாகவும் இருக்கின்றார். இங்கு ஒரே ஒரு தந்தையை மட்டுமே பரம தந்தை என்று கூறப்படுகின்றது. அந்த தந்தையை தான் நினைவு செய்கின்றனர். துக்கத்தில் அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். சுகமாக இருக்கும் பொழுது நினைவு செய்வது கிடையாது. ஆக அந்த தந்தை தான் சொர்க்கத்திற்கு நம்மை எஜமானராக மாற்றுகின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாய் விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த சரீரத்தை பார்த்தாலும் தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். எந்த தேகதாரியின் மீதும் பற்றுதல் வைக்கக்கூடாது. எந்த விதமான பாவமும் செய்யக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவின் பங்கும் துவக்கமும் முடிவும் இல்லாதது, அழிவற்றதாக இருக்கின்றது. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதின்னு நம்ம கடவுளை சொன்னோம். ஆத்மாவிற்கும் ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, ஜோதியா இருக்கு. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றது. எனவே சரீரத்தை விடுறத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு சரீரம் கண்டிப்பா கிடைக்கும். பற்றுதலை வெல்ல வேண்டும். வரதானம், சம்பூர்ண பலியாகுதல் ஆகுதி மூலம் பரிவர்த்தனை விழாவை கொண்டாடக்கூடிய திட சங்கல்பதாரி ஆகுக. பூமியை பிளந்தாலும் தர்மத்தை விடாதீர்கள் என்ற பழமொழி உள்ளது போல, எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் வரட்டும், மாயாவினுடைய மகாவீர் ரூபம் முன்னால் வரட்டும், ஆனால் தாரணைகளை விட்டுவிடக்கூடாது. சங்கல்பத்தின் மூலம் தியாகம் செய்யப்பட்ட பயனற்ற பொருட்களை சங்கல்பத்திலும் கூட ஸ்வீகாரம் செய்யக்கூடாது. இந்த 5 விகாரங்களை விட்டுறேன் பாபா அப்படின்னு தியாகம் செஞ்சதுக்கு அப்புறம் எண்ணங்கள்ல கூட அந்த விகாரங்களை எடுக்கக்கூடாது. சதா தன்னுடைய சிரேஷ்டமான
ஸ்வமான், சிரேஷ்டமான நினைவு மற்றும் சிரேஷ்டமான வாழ்க்கையினை சக்திசாலி சொரூபத்தின் மூலமாக சிரேஷ்டமான நடிகராக மாறி சிரேஷ்ட தன்மையின் விளையாட்டை விளையாடிக் கொண்டே இருங்கள். பலவீனங்களின் அனைத்து விளையாட்டும் முடிவடைய வேண்டும். எப்பொழுது அப்பேற்பட்ட சம்பூர்ண பலி செய்வதற்கான சங்கல்பம் திடமாக இருக்குமோ அப்பொழுது பரிவர்த்தனை விழா நடக்கும். இந்த விழாவின் தேதியை இப்பொழுது குழுவாக சேர்ந்து தீர்மானம் செய்யுங்கள். ஸ்லோகன்: உண்மையான வைரமாகி தன்னுடைய அதிர்வலைகளின் ஜொலிப்பை விஸ்வத்தில் பரப்புங்கள். கன்னியாகுமரி அம்மனோட மூக்குத்தி இருக்குல்ல, அந்த காலத்துல அது என்ன வைர மூக்குத்தி, அது லைட் ஹவுஸோட கலங்கரை விளக்கத்தோட வேலை பண்ணுச்சான். அந்த மூக்குத்தியோட வெளிச்சத்துல ஷிப்பெல்லாம் கரைக்கு வருமா. அது போல நீங்க ஒரிஜினல் டைமண்ட் இருட்டுல ஜொலிக்கும். நீங்களும் ஒரிஜினல் டைமண்ட் தானே. இந்த கலியுக இருள்ல உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ற வைப்ரேஷனை பரப்பி உலகம் ஃபுல்லா பரப்புங்க. பாசிட்டிவ் எனர்ஜிய எல்லாருக்கும் லைட் ஹவுஸோட வேலை பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. நல்லது. ஓம் சாந்தி.